இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாருக்கு அதிக ஆபத்து? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 24. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். But I say unto you that it shall be more tolerable for the land of Sodom in the day of judgment than for thee. Matthew chapter 11 verse 24. என கண்மானவர்களே, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கப்பர்நகூம் என்ற இடத்தை பார்த்து சொல்றாரு, உன்னிலே செய்யப்பட்ட இந்த பலத்த காரியங்கள், உனக்கு தரப்பட்ட இவ்வளோ சான்சஸ் அழிந்து போன நகரமாகிய சோதோமுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது அழிஞ்சு போயிருக்காது. அப்படி சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாய தீர்ப்பு, அதாவது அவர் இரண்டாம் வருகையில நியாயம் தீர்க்கும் போது சொல்றாரு, சோதோம் குமாராவுக்கு உனக்கு நேரிடுவதை விட லேசான காரியம்தான் நேரிடும் அப்படின்னு சொல்றாரு. நாம் இந்த நாட்களில் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். தேவ பிள்ளைகள், தேவன் எங்களுக்கு கிருபைகள் தர்றாரு அப்படின்னு நம்ம சொல்ற நாம யாருக்கு அதிக ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு ஓனர்ஷிப்ல இருந்து 2 பேருக்கு வேலையை நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தரை ஒரு 10,000 ருபீஸ்க்கு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னொருத்தரை 5,000க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாருக்கு நிறைய வேலை கொடுப்போம்? 10,000 யாருக்கு நம்ம பே பண்றோமோ அவங்க கிட்ட நிறைய அவுட்புட் நம்ம எதிர்பார்ப்போம். எனக்குள்ள வேலையை நிறைய செய்யணும்னு எதிர்பார்ப்போம். இன்னைக்கு அப்படின்னா நம்ம அநேக நேரத்துல சொல்றோம், ஓ தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன், எனக்காக எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு, என்னை நடத்துகிறார், போஷிக்கிறார், இப்படின்னு எல்லா காரியத்தையும் தேவனை சார்ந்து பேசுறோம். எவ்ரிதிங் குட் தான். ஆனா இந்த நாள்ல இவ்வளோ நம்ம தேவன் பண்றாரு, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் இருக்க நிலைமை, ஒரு ஒழுங்கான சர்ச் கிடையாது. எத்தனையோ கிலோமீட்டர், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில போய் ஆராதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அநேக இடத்துல இந்த டென்ட் அடிக்கிற அந்த மெட்டீரியல்லாம் வச்சு ஜஸ்ட் ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அதுல இருந்து ஆராதிக்கிறாங்க. எப்ப யார் அடிப்பான்னு தெரியாது, அவங்கள கொலை செய்வாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் ஜனங்கள் அவ்வளோ வைராகியத்தோட, அவ்வளோ சந்தோஷத்தோட கூடி ஆராதிக்கிறாங்க. நாம இந்த நாட்கள்ல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அதாவது வீட்டுல வண்டியில ஸ்டார்ட் பண்ணா சர்ச்ல போய் தான் இறங்குறோம். சர்ச்ல அப்படின்னா ஏசி கம்மியா இருந்தாலே நம்மளுக்கு மூஞ்சி கோணலா போயிடும். இந்த மாதிரியான சூழ்நிலையில எல்லா விதத்திலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம். ஆனா தேவனுக்கான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து ஈஸியா நம்ம கையை காட்டிடுவோம். ஓ இவங்க விக்கிரக ஆராதனைக்காரங்க, இவங்க தேவனுடைய பாதையில இல்ல, தேவனுக்கு புறம்பான காரியத்தை செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, இன்னும் நிறைய காரியத்தை நம்ம சொல்லலாம். நம்ம பெருமையா சொல்லலாம், we are all Pentecostal people அப்படின்னு, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு. நாம் இந்த நாட்கள்ல எப்படி இருக்கோம்? ஒரு நாளைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, ரூபஸ் உனக்கு நான் கொடுத்த இவ்வளோ கம்ஃபர்ட், இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஒரு தீவிரவாதிக்கு நான் கொடுத்திருந்தா கூட அவன் எனக்காக எழும்பி செயல்பட்டிருப்பான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. என கண்மானவர்களே, நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனோட கூட நடக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து அதிகம். இங்க சொல்லப்பட்டுள்ளது, சோதோம் அழிக்கப்பட்டது, தேவனாலே அழிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா பாவம் மிதமிஞ்சி போனதுனால. இங்க சொல்றாரு, கப்பர்நகூமே உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள், உன்னிலே காண்பிக்கப்பட்ட அடையாளங்கள் அங்க நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அப்படின்னா இவ்வளோ கிருபைகளையும் பெற்ற பிந்தி அந்த கப்பர்நகூமிலே இருந்தவர்கள் தேவனை எந்த அளவுக்கு வருத்தப்படுத்தி இருப்பாங்க. நம்ம இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? ஓ மற்றவங்களை குறை சொல்லிட்டு, மற்றவங்கள பார்த்துட்டு ஏதோ பேரளவுல கிறிஸ்தவன், நான் ஏதோ பைபிள் தூக்கிட்டு தான் தெரிவேன், ப்ரீச் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கிறோமா? அல்லது ஓ தேவன் எனக்கு அதிகமாய் தந்திருக்கிறதுனாலே என்னிடத்துல நிறைய கேள்வி கேட்பார் அப்படின்னு
நான் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியிலே உண்மையா இருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்துகிறீர் தகப்பனே, எங்களோடு இருக்கிறீர், அதை விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களிடத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உண்மையா இருக்க, உத்தமனாய் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. இன்னும் அதிகமாய் உமக்காய் ஓடுகிற அந்த பலத்தை நீங்க தாங்கப்பா. மனதுல ஒரு வைராக்கியத்தை நீ தாங்க. மற்றவர்களை பார்த்து குறை சொல்றவங்கள அல்ல தகப்பனே, எங்களை நாங்களே சோதித்து அறிந்து உமக்காய் இன்னும் அதிகமாய் செயல்பட எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.